அம்மா அம்மா கை கால் மூஞ்சி கிளம்பிட்டு வந்துட்டம்மா. டீ எடுத்துட்டு வாம்மா. இந்த வர ஐஸு இரு எடுத்துட்டு வரேன். ஐஸு எப்போ பரீட்சை தொடங்குது உங்களுக்கு? மார்ச் மாதத்தில் தொடங்குதம்மா. டீ சாப்பிட்டு கொஸ்டின் பேப்பர் வேறு பசங்களுக்கு ரெடி பண்ணாம்மா. நாளைக்கா டெஸ்ட் வைக்கலான்னு இருக்கிறேன். அதான் ரெடி பண்ணும். அப்படியே ஐஸு ஐஸு உங்கள் கிளாஸில் பசங்களாம் எப்படி நல்லா படிக்கிறாங்களா? ஏம்மா உனக்கு அந்த டவுட்டு? நல்லா தான்மா படிக்கிறாங்க. இல்லை, நீ சொல்லி கொடுத்து எப்படி பசங்க படிக்கிறாங்கன்னு தான். ஆ அடி இல்லடி, கோச்சிக்காத, சும்மா ஜோக் பண்ண. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியாத ஐஸு. நீ பசங்களுக்கு நல்லதாக சொல்லி கொடுக்குவேன். சும்மா காமெடி பண்ண, உனக்கு கூல் டவுன் பண்ணுறதுக்காக பண்ணேன். நல்லா காமெடி பண்ணம்மா, போம்மா. சரி சரி, டீ சாப்பிட்டு கப்பை கூட நீ இப்போவும் வேலையை பாரு. அண்ணன் வந்துட்டு போனோம். எங்கே ஆளே காணுமே, அவன் ரூமில் இருப்பானோ? ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இந்த மீட்டிங் எதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மீட்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த வாட்டி நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும் ஃபார் ஆர் ஹாஸ்பிட்டல் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். எஸ் சார், ஆக்சுவலி நானும் இது சொல்லாமல் தான் நினச்சேன். இந்த வாட்டி நம்மளுக்கு ஆக்சுவலி நல்ல டெவலப்மெண்ட்க்கான ஒரு டைம் இருக்குது. ஸோ வி கேன் டூ இட். நிறைய புது டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வரலாம். நிறைய ஃபெசிலிட்டிஸ், நிறைய டெக்னாலஜி, நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே புதுசாக வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் சார் என்னோடய ஒப்பீனியன். ஆமாம் சார், ஜெனிஃபர் மேம் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஃபண்ட்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், வேறு எதுலாச்சும் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஹாஸ்பிட்டலோட அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணலான்னு நான் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன் சார். ஸோ நம்ம நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம். நம்ம அப்கமிங் டெக்னாலஜி கூட நம்ம அடாப்ட் ஆகணும்ல சார். ஸோ நம்ம அப்கிரேட் ஆகணும்ல சார். ஸோ அதனால் எனக்கு என்னவோ நம்ம வந்து நிறைய புது டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாமோன்னு தோணுது சார். So it could give us effective and efficient management also. Time consuming will be less also. So it will help us, sir. Yeah, Shruti, what you said is true. Actually, we can go for it. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வேறு இருக்குல்ல, அந்த சைடு நியூ வார்ட்ஸ்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல, அதுவும் வேறு கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த ஃபண்டை நம்ம ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணால் தான் நம்மளால் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஈக்குவல் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஐ மீன் எக்யூப்மெண்ட்ஸும் வாங்க முடியும், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் முடிக்க முடியும். ஸோ எதுவுமே வந்து பார்த்து பண்ணணும் இந்த ஃபண்டில். சார், ஆக்சுவலி நானும் ஒரு ஒப்பீனியன் சொல்லலாமா? சொல்லுங்கள் ரகு சார், என்கிட்ட கேட்குறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். சார், ஆக்சுவலி என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா, நம்மளோட ஸ்டாஃப்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் கொஞ்சம் சேலரி இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே சார் நம்மளுக்கு தேவை. லைக் அவங்கள வச்சு தானே நாம் எல்லாமே பண்ணுறோம். ஸோ நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் சேலரி ஏதாச்சும் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் நான் சார் முன்வைக்கிறேன் இந்த மீட்டிங்கில். ஸோ எனக்கு என்னவோ அப்படி தோணுது. ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடாக ஒர்க் பண்ணால் தானே சார் நம்மளோட ஹாஸ்பிட்டல் வந்து டெவலப் ஆகும். ஸோ எஸ் சார், this is my opinion. Yes, Raghu sir, actually this is also a valid point because our doctor's satisfaction is very important. So yeah, it will be considered, sir. Adi, actually even I have an opinion for it. Yeah, சொல்லுங்க ரோஷினி மேம், சொல்லுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து இப்போது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம், ஆனால் இல்லைன்னு சொல்லலை. ஸோ நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்குல்ல, வார்ட்ஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்கோம்ல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். ஏன்னா நிறைய எக்கனாமிக் ப்ராப்ளம்ஸ் நடந்துகிட்ருக்கு. நிறையா திங்ஸோட ப்ரைஸஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சிமெண்ட்டோட வேல்யூ, அந்த கல்லோட வேல்யூ எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு. ஸோ டே பை டே இட்ஸ் இன்க்ரீஸிங், இட்ஸ் நாட் டிக்ரீஸிங். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை முடிச்சிடலாம்.
எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது வந்து எப்பவுமே புதுசாக வந்துட்டே தான் இருக்கும், அது அப்படியே நின்றாது. ஸோ அது புதுசாக வந்துட்டே தான் இருக்கும், புது புது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும். அண்டு அவங்க வந்து அட்வான்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அப்கிரேடேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இட் won't ஸ்டாப். ஸோ we can buy it afterwards also. I think that first we have to complete this construction work. After that we can consider the equipments to be bought. ஏன்னா நம்ம இந்த எக்யூப்மெண்ட்ஸ் விற்கிறதுக்கெல்லாம் நம்மளுக்கு பிளேஸ் வேணும்ல சார், அதுக்கு நம்மளுக்கு ரூம்ஸ் வேணும். ஸோ அதுதான் நம்ம இப்போ கட்டிகிட்ருக்கோம். ஸோ அது கட்டி முடிஞ்சால் தானே நம்மளால் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வைக்க முடியும்ல சார். ஸோ என்னோடய ஒப்பீனியன் இது தான். அதே மாதிரி ரகு சார் சொன்னதும் ஓகே தான். ஏன்னா டாக்டர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். ஒரு ஹாஸ்பிட்டலோட டெவலப்மெண்ட்டுக்கு டாக்டர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகப்படுத்தும் அவங்களோட வேலையில். ஸோ we can go for it. சேலரிஸ் வந்து கொஞ்சம் ஹை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு நல்லதாக தான் தோணுது. எஸ் சார், இவ்வளோ தான் என்னோடய ஒப்பீனியன். ஸோ ஆக்சுவலி ரோஷினி மேம் சொன்ன மாதிரி கரெக்டு தான் அவங்க சொல்கிறதும். ஃபஸ்ட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை முடிச்சிக்கலாம். ஏன்னா விலை எப்போ ஏறும் எப்போ இறங்கும் அதெல்லாம் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ we can go for construction work and then we can go for equipments and side by side we will go for salary also. So yeah, it will be done. So we need to be very careful about the cost. So we need to do it. இதே ப்ராஃபிட் மார்ஜின் அடுத்த வாட்டியும் கிடைக்கும்னு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை. ஸோ இந்த ப்ராஃபிட்டை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் நம்மளோட டெவலப்மெண்ட் ப்ராசஸே இருக்குது. ஸோ ஆக்சுவலி நம்ம எல்லாத்தையும் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ பார்க்கலாம், இதில் எந்த ஒரு காஸ்ட்டோ வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் சேர்ந்து டிசிஷன் எடுத்திருக்கோம், எல்லாரோட ஒப்பீனியனும் கேட்டிருக்கோம். ஸோ we all are board members, so we need to take care of our hospital. So we have taken a right decision and we can go for it. Thank you so much. Thank you all. You may leave. என்ன சார், என்னை பார்த்து தான் அந்த பக்கம் திரும்பிக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் இப்படி தான் திரும்பிட்டு இருந்தோம். அப்படியா? எனக்கு என்னவோ நான் வரதை பார்த்து யாரோ அந்த பக்கம் திரும்பிக்கிற மாதிரியே இருந்துச்சா, அதுதான் கேட்டேன். சரி ரகு, கொஞ்சம் இந்த பக்கம் பாரேன். ஆதி, நீ கொஞ்சம் இந்த பக்கம் பாரேன். யாக்கா? ஆஹா, எனக்கு வேலை இருக்குது, நீ போ, அப்புறமா பேசலாம். என்னக்கா நீங்களே எப்படி பண்ணலாமா? நீங்கள் தானே சொல்லுவீங்க டியூட்டி டைமில் தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு. இப்போ நீங்களே வந்து இப்படி நிற்கிறீங்களே, பரவாயில்லையாக்கா? நீங்கள் போங்க, நாங்கள் எங்கள் டியூட்டியை முடிச்சுட்டு வரோம், அப்புறமா பேசலாம், சரிங்களாக்கா? போதும் ரொம்ப நினைக்காதீங்க. அப்படியே நான் எல்லாம் சொல்கிறது அப்படியே கேட்டுற மாதிரி தான். நான் எத்தனை மணிக்கு வர சொன்னேன், நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க இன்னைக்கு? அதனாலே பாதி மீட்டிங் தள்ளி போச்சு, இல்லைன்னா காலையிலே முடிச்சிருப்போம். இதுதான் நீங்கள் காட்டுற பங்க்சுவாலிட்டியா? இதில் சாருக்கு சேலரி வேறு இன்க்ரீஸ் பண்ணுமா? இவர் அப்படியே கரெக்டாக டைமுக்கு வந்து கிழிச்சிடுறாருங்க, அதனால் சேலரி இன்க்ரீஸ் பண்ணுமா? ஆமாம், பின்ன நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறோம் இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதுக்கு. அதுக்கு நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அதிகப்படுத்தணும்ல ஒர்க்கில், அதனால தான். எப்படி சார் ரகு, எப்படி கனவுல ஹார்ட் ஒர்க் போடுறீங்களா? அக்கா கம்மன் இருங்கக்கா, ஏன் கவனை திட்டுறீங்க? டே மச்சான், கம்மன் இருந்துரு, அவளே டென்ஷனில் இருக்கா, நீயா வாயை கொடுத்து மாட்டிக்காத. அப்படி ஸ்மூத்தாக பேசிட்டு போயிடணும், சரியா? தேவையில்லாமல் வாய்ஸை ரேஸ் பண்ண அவளை வச்சு செஞ்சு விட்ருவா, பார்த்துக்கோ. ஏற்கனவே லேட்டாக வந்து மாட்டிகிட்ருக்கோம், பார்த்துக்கோ மச்சான். தேவையில்லாமல் பெருசாகிடாத பிரச்சனை, பார்த்துக்கோ. டேய் மலைமாடு, நான் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணுறேன், வெண்ண போடா. உனக்கும் சப்போர்ட் பண்ண ஒன்று வந்த பாரு. சரி, என்னை செருப்பால் அடிக்கணும்டா மச்சான். செருப்பு இல்லை மச்சான், ஷூ தான் இருக்குது, வேணா கழட்டி கொடுக்குவா? டேய் வாயை முடின்னு அமைதியாக இருந்துரு, வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். ஆமாம் சார், எனக்கு முன்னாடி வந்துட்டீங்கல்ல, அதுதான்.
நான் வந்ததே லேட்டு, எனக்கு அப்புறம் தான் சாரே வராரு. இவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாராம். ஃபஸ்ட்டு நீ உன்னை காப்பாற்றிக்கடா, அப்புறம் என்னை காப்பாற்றுவ. டேய், நாங்கள் ஒருத்தி பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கடா அங்கே குசு குசுன்னு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கடா. அக்கா அது வந்து என்னென்னா, நைட் ஷிஃப்ட் பார்த்தேன்னா செம்ம தூக்கம் அக்கா. காலையில் ஒரு 6 மணிக்கு ஏஞ்சேன் கிளம்பிடலான்னு. அப்புறம் சரி இன்னும் ஒரு 5 நிமிஷம் படுக்கலான்னு படுத்தாக்கா. இந்த 2 மணி நேரம் எப்படி தூங்கினேனே தெரிலக்கா. சாரிக்கா, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருக்கா. ஆ, இன்னும் எத்தனை ஒரு வாட்டி சாருக்கு அவ்வளோ தூக்கம் கேட்குதோ? அக்கா சாரிக்கா, நானும் வழியில் வரும்போது என்னடா பூனை குறுக்கா போயிடுச்சா என்ன? ஐயையோ பூனையெல்லாம் குறுக்கா போலக்கா, நாய் தான் குறுக்கா போச்சு. அதாக்கா லேட் ஆயிடுச்சு. ஆமாடா ஆமாம், பூனை குறுக்கா போகும், அப்புறம் நாய் குறுக்கா போகும், அப்புறம் மனுஷங்க குறுக்கா போவாங்க. எல்லாம் குறுக்கா போகும்டா உனக்கு. போகும் போகும். தைரியம் தான் என் மூஞ்சி பார்த்து பேசுங்கடா, சும்மா அப்போ தான். டேய் மச்சான், என்னடா பண்ணுறது? இருடா மச்சான், எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடு, நான் யோசிச்சுட்டு உனக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். தம்பி நீ இங்கேயே யோசிச்சுட்டே நில்லு 5 மினிட்ஸ், சரியா? நான் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். அது வரைக்கும் நீ யோசிச்சு முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட ஐடியா கேட்குறேன், சரியாடா மச்சான்? அப்படி பண்ணால் கூட சரி தான் மச்சான். நீ போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடு, அதுக்குள்ளே ஐடியா ரெடி பண்ணுறேன், சரியா? டேய் வெண்ண, நீ பைத்தியமா இல்லை பைத்தியம் மாதிரி நடிக்கிறியாடா? போடா வெண்ண. நாங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கடா? டேய் இங்கே பாருடா மச்சான், இப்போதைக்கு என்ன அந்த பக்கம் பார்க்க மட்டும் சொல்லாது. பார்த்தேன்னு வச்சியா, ரோஷினி கண்ணாலேயே எரிச்சிருவா என்ன. அந்த சைடு திரும்புறது தான் இப்போதைக்கு எனக்கு படலை. நீ என்ன சொன்னாலும் நான் இப்போதைக்கு திரும்ப மாட்டேன்டா மச்சான். அப்படியே நைஸாக எஸ்கேப் ஆயிடலாம். டேய் உங்களை தான்டா, ஏதாச்சும் சொல்லுங்கடா. நீங்களே உங்களுக்குள்ளே பேசிக்காதீங்க. நாங்கள் இங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கேன், என்கிட்ட சொல்லுங்கடா. சரி, இதுதான் கடைசி டைம், மன்னிச்சு விட்டுறேன். அடுத்த வாட்டி மட்டும் இந்த மாதிரி லேட்டாக வாங்க, அப்புறம் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு. ஆதி சார், போதுமா சார் உங்களுக்கு? லாஸ்ட் டைம். என்ன ரகு, அடுத்த வாட்டி இந்த பூனை நாய் குறுக்கா போன கதையெல்லாம் எனக்கு தேவையில்ல. கரெக்டாக வந்து சேர்ந்துடணும், சரியா? சரிக்கா. போங்க, வேலையை பாருங்க. சும்மா இங்கே நின்று நயன்னு பேசிகிட்டு இருக்காதீங்க, போங்க. ஓபி பேஷண்ட் எல்லாம் முடிச்சிட்டிங்களா? ஐயோ டே மச்சான், ஒருத்தங்களை வெயிட் பண்ண சொல்லி வந்து சொன்னேன்டா. அவங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசி ஓபி பேஷண்ட்ரா. ஐயோ டைம் வேறு இவ்வளோ ஆச்சேடா. அக்கா கிட்ட மட்டும் சொல்லிவிடாதானே மச்சான், முடிஞ்சுன்னு சொல்லிடுற ஓபி பேஷண்ட்டு. அக்கா ரகுக்கு இன்னும் முடியலையா, யாரோ ஒருத்தர் ஓபி பேஷண்ட்டை வெயிட் பண்ண வச்சுட்டு வந்திருக்கானா. டே மென்டலு, உன்னை சொல்ல சொன்னாங்களாடா? பைத்தியக்காரா என்னை மாட்டி விடுறதுக்குன்னே வந்திருக்கான். சே டே மச்சான், என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், என்ஜாய்டா. டாங், நீயும் ஹெல்ப்பும் தூக்கி குப்பை தொட்டியில் போடுறான். யாருக்குடா வேணும் ஹெல்ப்பு? ஏன்டா இப்படி என் உயிரை எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கியேடா? டேய் ரகு, போய் பாடுறா போடா. சரிக்கா, நான் போகிறேக்கா. ஹலோ நண்பர்களே, இது உங்கள் கூட பேசுகிறதுக்காக தான். ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து ஒரு புது கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், இதை பற்றி லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த இதே கான்செப்ட் வந்து கண்டினியூ பண்ணலாமா என்ன ஏதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் நான் கேட்ட கொஷினுக்கு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணிவிடுங்க. பாய் நண்பர்களே.